தமிழ் சினிமா உலகில் உள்ள நகைச்சுவை நடிகர்களில் சுகுமாரும் ஒருவர். நடிகரும் இயக்குனருமான சுகுமார் அடிக்கடி ஊடகங்களுக்கு கொடுக்கும் பேட்டி மூலம் சில பரபரப்பான கருத்துக்களை பதற வைத்தவர். வைகை புயல் வடிவேலு தன்னை போலவே இவர் நடிப்பதாக கூறி இவரை ஆள் வைத்து மிரட்டியதாக கடந்த 2023ஆம் ஆண்டு பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். அதே போல கடந்த ஆண்டு கூட திரையுலகில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை யாரும் வெளியே பேசுவதில்லை. குறிப்பாக நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து இவர் பேசிய கருத்து பேசு பொருளாக மாறியது. சுகுமார் 1997ஆம் ஆண்டு சக்தி என்கிற திரைப்படத்தின் மூலம் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து கலகலப்பு, பொன்னான நேரம், விருமாண்டி, வசூல் ராஜா, MBBS போன்ற பல படங்களில் நடித்தார். ஆனால் 2004ஆம் ஆண்டு பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வெளியான காதல் திரைப்படம் தான் இவருக்கு தமிழ் திரையுலக ரசிகர்கள் மத்தியில் கவனிக்க வைத்தது. இதன் பின்னரே ரசிகர்கள் பலரும் காதல் சுகுமார் என இவரை அழைக்க தொடங்கினர். இதுவரை தமிழ் சினிமாவில் சுமார் 50க்கும் மேற்பட்ட படங்களில் காமெடி வேடத்திலும் குணச்சித்திர வேடத்திலும் நடித்துள்ளார் சுகுமார். 2 திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார். இவர் இயக்கிய திருட்டு VCD படத்தில் நடிகை சாக்ஷி அகர்வால் ஹீரோயினாக நடித்திருந்தார். 2015ஆம் ஆண்டு ஸ்மால் பட்ஜெட் படமாக இப்படம் வெளியாகி கவனிக்கப்படாமல் போனது. இதைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு சும்மாவே ஆடுவோம் என்கிற திரைப்படத்தையும் இயக்கி தோல்வியடைந்தார். இந்நிலையில் காதல் சுகுமார் மீது துணை நடிகை ஒருவர் வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர் கொடுத்துள்ள புகாரில் ஏற்கனவே திருமணமாக்கி கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து தன்னிடம் காதல் சுகுமார் நெருங்கி பழகிய நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கடந்த 3 வருடங்களாக தன்னுடைய நகை, பணம் போன்றவற்றை ஏமாற்றி வாங்கிக் கொண்டார். இப்போது தனக்கு ஏற்கனவே திருமணமாக்கிவிட்டதாக கூறி என்னை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்ற பார்க்கிறார் என கூறியுள்ளார். துணை நடிகை கொடுத்த புகாரின் பேரில் காதல் சுகுமாரிடம் போலீசார் விசாரணை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் கோலிவுட் திரையுலக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக சமீபத்தில் அளித்த பேட்டியில் ரஜினி குறித்து சுகுமார் கூறியிருந்தது, படையப்பா படத்திற்கு பிறகு ரஜினி அவர்கள் ஒரு 3 வருடமாக படம் பண்ணவில்லை. அவர் 3 படம் பண்ணும்போதுதான் நான் காதல் படம் நடித்தேன். அந்த படத்துக்காக என்னை அழைத்திருந்தார். அப்போது நான் டிவியில் பிரபலமாக இருந்தேன். அருணாச்சலம் மெஸ்ட்ரோஸில் சுரேஷ் கிருஷ்ணாவை நான் சந்தித்தேன். அப்போது ஒரு மேல நான் உட்காருங்கள் என்று சொன்னார். நான் யாரோ கதை சொல்ல போகிறார் என்று நினைத்தேன். அதன் பின் ரஜினி தான் கதை சொல்ல போகிறார் என்று தெரிந்தது. நான் அவர் சொல்லும் போது கண்ணை சிமிட்ட இல்லை. அப்போது சுகுமார் பாபா படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்றீங்க, செந்தில் சார் உங்களுடைய குரு, நீங்கள் அவர் சிஷ்யன் என்று ஒரு 20 நிமிஷம் கதை சொன்னார். பிறகு என்னிடம் ஓகேவா என்று கேட்டார். நான் இங்க கதையை கேட்டேன், அவரை பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாம் முடிந்த பிறகு ரஜினி சாரிடம் என்னை எல்லாம் பிறகு இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் உங்களை டிவியில் எல்லாம் பார்த்திருக்கிறேன், வடிவேலு மாதிரி பண்ணுவீங்களே என்று சொன்னார். அதெல்லாம் எப்ப சார் பார்த்தீங்க என்று கேட்டதும் நான் 3 வருடம் சும்மா இருந்தேன். ஜூனியர் NTR படம் தெலுங்கில் கமிட் ஆனதால் என்னால் பாபா படத்தில் நடிக்க முடியாமல் போனது என்று கூறியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.